நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவரை எப்படியாவது வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மல்லி போராட்டமே இல்லைங்க. ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் ராஜேஸ்வரி போராட்டன்ற பேர்ல பொய்யான ஒரு பாவனையே காட்டின இருக்காங்க. எதுக்குடா உங்களுக்கு இந்த வேலை, எதுக்கு பொய்யான ஒரு இதை எல்லா தவளையும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண இருக்காங்க. நான் அப்படியே காப்பாற்றிடுவேன், என் தம்பி தான் என் உலகம், என் தம்பி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தின்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாம் தான் சொத்துக்காக தாங்க. நம்ம விஜய் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் போன இடத்துல இந்த சாம்பார் ஆப்பா அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி ஒரு புது கேஸை போட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன், என் கணவர் அவங்க அக்காவே ஜெயிலே வைக்க பார்க்குறாங்க. இந்த தப்பு எல்லாமே செஞ்சது ராஜேஸ்வரி மேடம் தான், மற்றபடி என் ஹஸ்பண்டுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போடுறாங்க. இதெல்லாம் எப்படி மல்லி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு கேஸ் போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியோட வக்கீல் இருக்காருல, அவருங்கன்னு ஒரு பக்கம் கேட்குறாரு, நீங்கள் என்ன கேஸ் போட்டாலும் அதுக்கு ஆதாரம் இருக்கா ஃபர்ஸ்ட்டு? சார் தேவையில்லாமல் இவங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு படிப்பறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி பொறுப்பு எல்லாமே ராஜேஸ்வரி மேடம் பேரில் தான் அக்கா பேரில் மாற்றிட்டாங்க. அந்த கோபத்துலேயும் அந்த வைத்தறிச்சலும் தான் இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணியிருக்கா மல்லி. மற்றபடி அவங்களுக்கு வேற எந்த ஒரு விரோதமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லி பார்க்கணுமே அந்த இடத்துல சொல்கிறாங்க, இவங்க என்னென்ன பேசினாங்க, என்னென்ன சதி திட்டம் தீட்டினாங்க, அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்குது. நான் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாமல் இங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணவோ சண்டை போடவோ இந்த இடத்துக்கு நான் வரல, எவிடன்ஸை வச்சுன்னு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம் ஆணித்தனமாக சொல்கிறாங்க. உடனே என்னமா எவிடன்ஸ் இருக்கு காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் கேட்குறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம மல்லி இருந்து எவிடன்ஸை எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் பயம் கிளம்புது, ஐயோ எவிடன்ஸ் வச்சிருந்தாலும் டோய் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்களுக்கு திக் நிமிடங்கள் மாதிரி ஒரு பக்கம் போயிடுங்க. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, போச்சு எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் ஆயிடுச்சு. சரி போனது போச்சு ஆனது ஆச்சு. இப்போ வந்து நம்ம மல்லி எவிடன்ஸை காட்டாங்களா, அதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வேற ஏதோ பேசிட்டு இருந்தோங்க சார், அதை வந்து இவங்க இந்த மாதிரி எவிடன்ஸ் ஆகிட்டு வந்தால் இதெல்லாம் ஆதாரமாக எப்படி வச்சுக்க முடியும், நான் தான் அந்த கம்பெனியில் தீ வச்சதுன்றதுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த அமௌண்ட்டெல்லாம் எங்கே போச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இவங்க எப்படி சொல்லலாம், என் மேலே பொய்யான ஒரு விஷயத்தை இவங்க திணிக்க பார்க்குறாங்க, நான் இதை ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. இதோ பாருங்க சார் இந்த ஃபைலை, இதில் வந்து அந்த அமௌண்ட் எங்கே போச்சு, லாஸ்ட்டாக விஜய் அக்கௌண்ட்லேருந்து ஷேரிங் பர்சனுக்கெல்லாம் அமௌண்ட் அனுப்ப வேண்டிய அமௌண்ட்டெல்லாம் மொத்தமாக ராஜேஸ்வரி மேடம் அக்கௌண்ட்டுக்கு தான் போயிருக்கு, அதுக்கான எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேங்க்லேருந்து ஸ்டேட்மெண்ட் எட்டுன்னு வந்திருக்காங்க நம்ம மல்லி. அது வந்து அந்த பர்சன் எல்லாம் தரமாட்டாங்க, ஆனால் நம்ம போயிட்டு விஜயோட கையெழுத்தோட தான் அங்கே வாங்கி வந்திருக்காங்க, விஜய் கையெழுத்தும் போட்டு தந்திருக்காரு. சரி ஓகே மல்லி, நீ உன் பக்கம் பண்ணுறத நீ நியாயத்தை பண்ணு, உன் விஷயம் தப்பாக இருந்தால் ஒன்று அவ்வளோதான், இதோட வீட்டை விட்டு நான் துரத்திடுவேன் என் அக்கா மேலே பழி போட்டதுக்கு. அப்படி நீ பண்ணுறது கரெக்டாக இருந்தால் என் அக்காவை நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லியும் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறோம். அந்த வக்கீல் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மல்லிக்கு நெருங்கின வக்கீல்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிருப்பா. அப்படி இல்லைங்க, அந்த வக்கீல் வந்து மல்லிக்கிட்ட 6 லட்சம் கேட்டிருக்காரு. மல்லி அட்ஜஸ்ட் பண்ணி 4 லட்சம் கொடுத்துருக்காங்க, மீதி நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. அந்த வக்கீலும் அவங்களால முடிஞ்ச எஃபெக்டெல்லாம் போட்டுருக்காங்க. நம்ம ராஜேஸ்வரி இப்போ குற்றம் செஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகுது. இதுக்கப்புறம் ராஜேஸ்வரியால் தப்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 99% தப்பிக்க முடியாதுங்க. அந்த 1% எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மனநிலம் சரியில்லை, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கேருந்து விஜய் மூலியமாக ரெக்கமெண்ட் பண்ணி விஜய் மல்லிகிட்ட பேசி வாபஸ் கேஸை வாங்க வைக்கிறதாங்க. அப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம விஜய் அந்த அளவுக்கு ராஜேஸ்வரியால் கோபமாக தான் இருக்காரு. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் தாயை விட அதிகமாக நேசித்தேன், என் தாய் இல்லாமல் என் அக்கா தான் எனக்கு தாயாக இருந்தா, அப்படிப்பட்ட என் தாயை என்ன இப்படி ஏமாற்றி ஒரேடியே என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கூனி குறி உட்கார வைக்கிற நிலைமைக்கே நாளாக்கிட்டாங்களே, அப்படிப்பட்ட இவங்கள நான் எப்படி நேசிப்பேன், ஒருபோதும் நான் நேசிக்க மாட்டேன், இவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாய் வார்த்தைகள் நல்லாவே வந்துடுதுங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருது, இவங்க பண்ணது எல்லாமே தப்பு தான், ஆனால் அந்த தப்பை வெளியே காட்டிக்காம எல்லாமே மூடி மறைக்க பார்த்தாங்க. ஆனால் அது எல்லாமே ஒரு பக்கம் வெளியே வந்துருச்சு. இதுக்கப்புறம் இவங்க தப்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. இதுதான் சொல்றது, தன்வினை தன்னை சுடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னதான் தவறு செய்யுங்க பார்க்கலாம், அந்த தவறு எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்யுங்க பார்க்கலாம், ஒரு நாளைக்கு அது உங்களுக்கு நல்லதாக வந்து நிற்கும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களை காப்பாற்றுறதுக்கு வரும். அப்படி இல்லை நான் தவறை தான் செஞ்சுன்னு இருப்பேன், என்கிட்ட காசு இருக்கடான்னு சொல்லிட்டு யார் ஆடுறாங்களோ அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் அழிவுன்றது ஒன்று அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் வந்து சேரும். அப்போ தெரியும் அதோட கஷ்டமோ அதோட வலியும், மற்றவங்க அனுபவிச்ச வழி இப்போ தான் அவங்களுக்கு புரிய வரும். அதுபோல தான் நம்ம ராஜேஸ்வரியும்
எவ்வளோக்கு எவ்வளோ தீவனை செய்கிறாங்களோ அவங்க குடும்பத்தை வந்து சேரும். ஆனால் ராஜேஸ்வரி அதை பற்றி கவலையே பண்ண மாட்டாங்க, கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா விஜய் அவங்க குடும்பம் தான். அப்படிப்பட்ட விஜயை ஜெயிலே கடந்து செத்தாலும் சாப்பிட்டோம், அந்த சொத்து தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம விஜய் என்ன சொல்கிறாரு, எங்கள் அக்கா என்கிட்ட ஒரு வார்த்தை அந்த சொத்து வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா அடுத்த செகண்டே சொத்தெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரா அப்படியே தூக்கி எங்கள் அக்கா கிட்ட கொடுத்துட்டு நான் சைலண்ட்டாக விலகிட்டு இருப்பேன். ஆனால் என் அக்கா என்கிட்ட கேட்காம திருட்டுத்தனமாக அதை திருடணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்களே, அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே அவமானமாகவும் கில்ட்டியாகவும் ஃபீல் ஆகுது. இதை நான் இப்படியே விட மாட்டேன், இதுக்கான இதான ஒரு பலன் அவங்க அனுபவிச்சே தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆனஸ்டா பேசின்னு இருக்காரு. இதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு பக்கம் பயமா தான் இருக்கு, என்னடா நம்ம விஜய் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கான்பிடென்ட்டா பேசின்னு இருக்காரு, வேற எதனா பண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஒரு பக்கம். என்னதான் பண்ணிட்டு விடுங்க, எல்லாமே நல்லதுக்கு தான். வாழ்க்கைனா 1000 கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும், எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் போய் ஆகணும். அப்பதான் எதனா ஒண்ணு பண்ண முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் சூழல் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஆர்வமா இருப்பீங்க. அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 2 விஷயம் தாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை. டாடா.